ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் ஆப்பிள் அல்வா செய்யலான் இருக்கிறது உங்களுக்கும் காமிச்சிடுறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஆப்பிள் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். குருவி எடுத்தது 1/4 கிலோ, கொஞ்சம் பாதாம் முந்திரி, ஒரு 50 கிராம் நெய், 50 கிராம் கோவா ஸ்வீட் இல்லாதது, 50 கிராம் சுகரு, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் பட்டைத்தூள், கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஃபஸ்ட்டு போடுறதுக்கு. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டாச்சு. இதில் ஆப்பிள் போட்டுடலாம். ஆப்பிள் கொஞ்சம் கலரு ஆகும், ஆனால் துருவினாலே போட்டுருங்க. லேசாக நம்ம வதக்கிக்கலாம். என்கிட்ட கோயா 30 கிராம் தாங்க இருந்தது, அதனால் நான் கொஞ்சோண்டு பால் விட்டுக்கிறேன். ஆப்பிளை வதக்கின பின்னாடி ஒரு 3 டேபிள் ஸ்பூனு மில்க் விட்டுக்கிட்டேங்க. இது நல்லா வேகணும். வெந்த பின்னாடி இந்த ஆப்பிளோட ஸ்மெல், கொஞ்சம் பச்சை ஸ்மெல் இருக்க மாட்டேங்களா, அது போகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் கூட நீங்கள் அடித்து வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதிலே சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். இப்போ அதில் சுகர் போட்டுடலாம். நான் 50 கிராம் சுகர் எடுத்துருக்கேங்க. ஆப்பிள் கொஞ்சம் இனிப்பாக இருக்கனால, உங்களுக்கு இனிப்பு இல்லைன்னா ஒரு 10 கிராம் சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இனிப்பு கம்மியாக வேணும், இல்லைன்னா நாட்டு சக்கரை வேணால் கூட நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாங்க. வேகட்டும். சுகர்லாம் நல்லா கரைஞ்சி இருங்க. இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுருக்கு. அதில் கோவா போட்டுக்கலாம். பாருங்க, ஆப்பிளில் உள்ள தண்ணியெலாம் வற்றி சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. கோவாவும் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓரம் வச்சுட்டு சிம்மில் இருக்கட்டுங்க. இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். வச்சதை பாதாம் முந்திரியை வதக்கிக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அல்வாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதோட சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ஏலக்காய் தூளும் கொஞ்சம் பட்டைத்தூளும் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சாக பட்டைத்தூள். நான் 50 கிராம் நெய் தான் எடுத்தேன். நீங்கள் இரும்பு சட்டியில் அப்படி செய்யும்போது ஜாஸ்தியாகும். இது கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஒரு 10 கிராம் கம்மியாக தான் இருக்குது. எனக்கு 40 கிராம் அதை நிப்பாட்டிட்டேன். இது நல்லா சுருளை வதங்குற வரைக்கும் கிண்டி எடுத்துக்கலாம்.
நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கம்மியாக நெய் வேணாலும் நீங்கள் நான்ஸ்டிக்கில் செய்யும்போது நெய் இதெல்லாம் கம்மியாக தான் தேவைப்படும். நல்லா சுருண்டு வந்துருச்சு. நம்ம இறக்கிடலாம். வேணும்னா நீங்கள் குங்குமப்பூ இருந்ததுன்னா குங்குமப்பூ போட்டுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு தானே செய்கிறோம், அதனால் நேச்சுரலாகவே இதே போகணும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை உங்களுக்கு ஜாஸ்தியாக கோவா வேணும்னாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 60-70 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. நான் 50 கிராம் சொன்னேன். நான் வந்து இதில் 30 கிராம் தான் போட்டிருக்கேன். ஒரு சிலருக்கு பால் சேரும், சேராது. அதனால் அதெல்லாம் இது பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்க பழங்கள் சாப்பிட முடியாதுன்னா நீங்கள் ஒரு வேலை இப்படி என்றைக்கே ஒரு நாளைக்கு இப்படி செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா டேஸ்ட்டாக வருது. நமக்கு ஸ்வீட் வைக்கிறதுக்கு இப்படி ஃப்ரூட்ஸில் அல்வா செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா சுருண்டு வந்துருச்சு. இறக்கிடுவோம். நெய் பிரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என் சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன்லாம் சொல்லுங்கள். இன்னும் அடுத்து இதை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இது கடையில் வாங்கி சாப்பிட முடியாது. இப்போ ஆப்பிள்லாம் கொஞ்சம் சீப்பாக விற்கிறப்ப நீங்கள் இப்படி வாங்கி ஒரு நாளைக்கு செஞ்சுக்கலாம். நமக்கு அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. அல்வா ரெடி. ஆப்பிள் அல்வா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.